ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெய்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 days weight loss challenge டே 12. இன்னைக்கு நல்லா ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதாங்க. சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, விக்குது. அதுக்கப்புறம் வாங்க, காலையில இன்னைக்கு வந்து கொஞ்சம் லைட்டா வெயில் போடாதனால அப்படியே வேலையா வரும்போது சொட்டரே போடாம சுத்தியாச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாக்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து மாட்டியாச்சு சிஸ்டர்ஸ். முடியாது, ஏன்னா நம்ம உசுரை நம்ம தான் அதை பாதுகாத்துக்கணும். அப்புறமா வந்து முடியாம போட்டு தள்ளிடும். அதனால கடந்த வருடங்களாக அப்படியே தெரியறது. அதுக்கப்புறம் படுக்கை ஆக்கலாம் போட்டுருச்சு. ஸோ அதனால கொஞ்சம் இனி உஷாரா இருக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் பேக்கிங் பண்ணிக்கிட்டேன் நானே, சொட்டர்லாம் போட்டு. சரி வாங்க, குவாக்கர் ஓட்ஸ் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அப்படி எனக்கு தெரியலங்க, நல்லா இருக்குதுன்றதுனால தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம். எல்லாத்துலேயுமே கலப்படம் தாங்க இப்பெல்லாம் பேசுகிறாங்க. என்னதான் யூஸ் பண்ணுறதுன்னே தெரியலன்ற மாதிரி போயிட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு பார்க்குறேன், நானுமே இன்னும் சர்ச் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் சாப்பர், நேற்றோட சாப்பரில் இது பயங்கர தொல்லை பண்ணதுன்னு போட்டிருந்தேன் பாருங்கள். எல்லாரும் உங்கள் மனக்குமரலை போட்டிருந்தீங்க. எல்லாரோட சாப்பருமே அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கு. அப்போ ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, இதுக்கு இந்த சாப்பர் ட்ரை பண்ணுங்கன்னு. இன்னொன்று அட்வான்ஸ்டாக இருக்கிறத எனக்கு லிங்க்லாம் அனுப்பி விட்டாங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாருமே வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ காமனாக அதை வாங்கினது தான். மற்றபடி நான் அதில் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் இருந்தேன். சரி பொடியாக சாப் பண்ணுதேன்னு பார்த்தா அதை சாப் பண்ணுறதுக்குள்ளே நம்ம கையிலே வெட்டிடலாம் போல மாதிரி இரிட்டேட் ஆகிடுச்சுங்க. என்னை பார்த்து வாங்கினவங்களுக்கு ரொம்ப அதுவாகிடுச்சான். என்னத்த சொல்றது, அப்படிதான் இருந்துச்சு. பார்ப்போம், கொஞ்ச நாளைக்கு இதை வாங்கின காசுக்காவது கொஞ்சம் இழுத்து பண்ண வேண்டியதான். அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கும்போது இப்படியே சாப்பிட்டே நின்றும். இப்படி நின்றதை நான் உள்ள கலட்டிட்டு இப்படி அந்த உள்ள இருக்க நட்டை திரிவி விட்டோம்னா இது சக்குன்னு வந்து அடிக்கும். அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கேங்க. அதை வச்சு சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் கொஞ்ச நாளைக்கு அப்படின்ட்டு. மேக்ஸிமம் இது யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த ஆம்லெட் போடையில மட்டும் அம்மாச்சிக்கு அந்த மாதிரி பிடிக்கும். ஃபைனாக சாப் பண்ணது இல்லைங்க, அந்த பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும். ஸோ அது அவங்களுக்கு பிடிக்கும். பொதுவாக அவங்க சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு விரும்புவாங்க. இதுவும் வந்து பல்ல நரைச்சு இருக்காத மாதிரி. ஸோ அதனால அவங்களுக்கு அது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதனால தான் வாங்கினது. ஸோ அதனால அதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறது. அதுக்கப்புறம் அப்புறம் தீபாவளினே வருதுங்க. டெலிவரிக்கு அப்புறம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு கேட்டுறீங்க. அதெல்லாம் குறைச்சிடலாம் சிஸ்டர். எந்த டென்ஷனுமே எடுத்துக்காதீங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இதெல்லாம் இருக்கும், ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்காக பால் கொடுக்கும்போது நம்ம வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பண்ண போகிறது கிடையாது. ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மில்லட் ரைஸ்லாம் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ், அந்த ரைஸை வந்து குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கிட்டு, இப்போ நிறைய பேர் அந்த ஃபீட் பண்ணுறேன் எனக்கு பசிக்குது அப்படின்ட்டு நம்ம ரைஸ் அதிகமாக சாப்பிட்றது வேண்டாம். அதை கம்மி பண்ணிட்டு நிறைய வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், முட்டை, பயர் வகைகள், சிக்கன், இந்த மாதிரி மீன், ப்ரோட்டீன் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து தெரியும் சிஸ்டர். உங்கள் பிள்ளைக்கும் நல்ல சத்தான பால் போகும், உங்களுக்குமே நல்ல ஒரு இது இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நிறைய பேர் ஆஃப்டர் டெலிவரி, நான் டெலிவரிலாம் எனக்கு ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் அதை அப்படியே தொப்பையும் கடந்து போச்சு, உடம்பு அப்படியே கடந்து போச்சுன்னு சொல்கிறீங்க. குறைக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். இந்த ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் தான். சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணுங்க. எப்பவுமே ஒரு கன்சிஸ்டன்சி வேணுங்க. ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணுறேன் அப்புறம் விட்டுருவேன் அப்படின்னா அதில் எப்படி உங்களுக்கு ரிசல்ட் நீங்கள் வந்து பார்க்க முடியும் சொல்லுங்க? எதுவுமே ஒரு முயற்சி கொஞ்ச நாள் இருக்கணும். சரிங்களா? இப்போ யூடியூப் சேனலை எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு மாசம் ஸ்டார்ட் பண்ணிட்டு 1 மாசம் வீடியோ போட்டுட்டு அது வியூஸ் போகல அப்படின்னு நான் விட்டு இருந்தேன்னா இன்னைக்கு நான் இந்த அளவுக்காவது நான் வந்திருப்பேனா? யோசிச்சு பாருங்க. ஸோ எப்பவுமே எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம். அது போக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு வேலையை செஞ்சுட்டே இருங்களேன். அதுல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அதான் நான் சொல்லுவேன். தொடர்ந்து நானும் ஒரு 200 வியூஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். யூடியூபர் ரெப்புவான், அதுதான் இரிட்டேட் ஆகி இவளுக்கு வியூஸ் கொடுத்துரும்ன்ற மாதிரிலாம் நான் யோசிப்பேன். அப்படிலாம் நான் என் கடமையை செய்யணும்ன்றதுல நான் விடவே மாட்டேன். இன்னைக்கு நான் ஜெயிப்பேனா அதெல்லாம் நான் யோசிக்கல. நான் என்னோட வேலை இது, நான் இன்னைக்கு நான் இவ்வளவு வீடியோஸ் போடணும் அப்படின்றத நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருந்து நான் இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கேன். எனக்கே என்ன நினைக்கும் போது இப்போ வந்து ஓரளவுக்கு அப்படியே சந்தோஷமா இருக்குது. என்ன சொல்றீங்க? அதுதான்
ஓரளவுக்கு நம்ம இருக்கோம் என்ன அந்த மாதிரி அளவுக்கு வரணும் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி அதுதான் வந்து முக்கியம். சரிங்களா? முடியும், நீங்களுமே ஸ்டார்ட் பண்ணுங்க. லைஃப்லயுமே தான் சேர்த்து சொல்றேன். சரிங்களா? எந்த ஒரு விஷயமே நம்மளால முடியாது முடியாது முடியாதுன்னு நினைச்சா முடியவே முடியாது. கண்டிப்பா நான் சொல்றேன், எதையுமே நம்ம துணிஞ்சு ஒரு விஷயம் செய்யும் போதுதான் அது நம்மளால முடியும். அதனால நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க. சரிங்களா? இப்போ ட்ரை பண்ணாமலே இருக்கிறத விட ட்ரை பண்ணி தோத்தா கூட பரவாயில்லன்னு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். அதுல நிறைய லேர்னிங் நம்ம கத்துப்போம். வெற்றியில கத்துக்காதது கூட அந்த தோல்வி நிறைய கத்து கொடுக்கும். அப்படிங்கும் போது நம்ம இன்னும் வேற லெவலுக்கு வளர்ந்துட்டு தான் இருப்போம். ஸோ அதனால வெயிட் லாஸ்லயுமே சில விஷயங்கள் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு நீங்களாவே லேர்ன் பண்ணுவீங்க. என்னோட உடம்புக்கு இந்த ஃபுட்லாம் செட் ஆகுது, உங்களுக்கு வேற மாதிரி இருக்குன்ற மாதிரி நம்மளுக்கே அது புரிய வரும் ஒரு விஷயம் பண்ணும்போது. ஸோ அதனால ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுலயும் நீங்க நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. அப்புறமா வெயிட் லாஸ் தானே, அதெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்னு என்ன மாதிரி நீங்களும் நிறைய பேருக்கு டிப்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அதான் சொல்றேன், பண்ணுங்க சீக்கிரமா. ப்ரோட்டீனுக்கு என்ன ஃபுட்டு நீங்க வந்து சாப்பாடு டைமிங் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு கேட்டீங்க. காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் 9:30க்குங்க, மதிய லஞ்சு 2 to 2:30 அந்த டைம்ங்க. அப்புறம் நைட் டின்னர் வந்து 6 to 7க்குள்ள முடிச்சிடணும். எப்பவுமே நான் அதான் சொல்றது, அதுக்கு மேல போக வேண்டாம். ஒரு சில சிஸ்டர் தான் சொல்லியிருந்தாங்க, என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சிஸ்டர் தான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன், என்னால 8 மணிக்கு தான் சாப்பிட முடியாத மாதிரி சொன்னாங்க. முடிஞ்ச வரைக்கும் 6:30 to 7 இயர்லியரா டின்னர் முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நான் 6:30 to டின்னர் முடிச்சிடுறேன். ஆனா ஹஸ்பண்ட் வந்து ஒரு 10-11 மணிக்கு வர்றாங்களா, அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி. அப்ப நான் வந்து ஒரு கொய்யாக்காவோ இல்லைன்னா ஒரு வெள்ளரிக்காவோ சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுதான் உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கிற டைம். ஸோ அது டயத்துல நீங்க எதுவும் சாப்பிடாம தண்ணி குடிச்சிட்டு ஒரு பிளாக் டீ அந்த மாதிரி நீங்க குடிச்சுக்கோங்க. பிளாக் காஃபி வேணாம், தண்ணியே குடிங்க. அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஸோ அதுதான் வெயிட் லாஸ்க்கான டைமிங். ஸோ அதனாலதான் சொல்றேன். இல்ல நீங்க வந்து ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துதான் பாருங்களேன், உங்களுக்கு செட் ஆகுதா அப்படின்னு பாருங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். என்ன சொல்றீங்க? அதுக்கப்புறம் புரோட்டீன்னா என்ன, புரோட்டீன் என்ன ஃபுட்ல தான் இருக்கு அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. புரோட்டீன் வந்து பயறு வகைகள், பருப்பு வகைகள், பயறு வகைகள்ல இருக்குங்க. முட்டை, சிக்கன், மீன், அப்புறம் வந்து சோயா சங்க்ஸு, அப்புறம் வந்து நிறைய கீரை வகைகள்ல ஒவ்வொரு சில இதுல எல்லாத்துலயுமே இருக்கு, வெஜிடபிள்ஸ்லயுமே எல்லாத்துலயுமே எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் புரோட்டீன். சரிங்களா? அதை வந்து டெய்லி நம்ம ஏதாவது ஒரு விதத்துல எடுத்துக்கிறோம். அதுதான். சரிங்களா? செவ்வாழைப்பழம் வந்து நைட்டு 2 சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. அது டின்னராவா இல்ல டின்னருக்கு அப்புறம் சாப்பிடலாமா அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா டின்னர் வந்து 6:30க்குள்ள முடிச்சிருங்க. செவ்வாழை எடுத்துக்கிறீங்க நைட்டு அப்படின்னா அந்த 6:30 டின்னர்ல அது ஒண்ணு இருக்கும், அது ஒண்ணு வச்சுட்டு வேற ஏதாவது ஒண்ணு வச்சு சிம்பிளா முடிச்சிடுங்க. 2 வேணாம், ஒரு வாழைப்பழம் போதும். செவ்வாழையில ஃபைபர் இருக்குன்ற காரணத்தான் ஒண்ணு எடுத்துக்கலாம்னு சொல்றேன். மத்த வாழைப்பழம்லாம் சுத்தமா எடுத்துக்கவே வேண்டாம். ஏன்னா வாழைப்பழம் வந்து வெயிட் கெயினுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். ஸ்வீட்னஸ் அதுல அதிகம் இல்லையா, அதுக்காக தான். சரிங்களா? மிட் நைட்ல வந்து எனக்கு கிரேவிங்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. எப்பவுமே நான் சொல்றேன், சீக்கிரமா தூங்க பழகணுங்க. இந்த வெயிட் லாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சீக்கிரம் தூங்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். கரெக்டான டைமிங்ல தூங்கி எந்திரிங்க. சரிங்களா? நைட்டு தூக்கமும் நமக்கு வந்து முக்கியம். அதுவுமே உங்களோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு வெயிட் குறையலன்னு நினைக்கிறீங்களா, அது தூக்கம் இல்லாமையினாலும் கூட இருக்கலாம். பகல்ல தூங்கக்கூடாதுங்க, நைட்டு தூக்கம் கரெக்டா தூங்கி இருக்கணும். ஸோ அதை நீங்க நோட் பண்ணி பண்ணுங்க. 6 to 7 சாப்பிட்றோமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலைகள் எல்லாமே பார்ப்போம் வீட்டுல. டின்னர்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு தூங்குறதுக்கு பாருங்க. சரிங்களா? அப்புறம் 5 மணிக்கெல்லாம் நான் டின்னர் முடிச்சிருவேன் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. பயங்கரமா இருந்துச்சு எனக்கு நினைக்கும் போது. சூப்பர் சிஸ்டர், ரொம்ப நல்லதுங்க. எவ்வளவு இயர்லியரா டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டொமக்கை வந்து நம்ம ரிலாக்ஸா விடுறோமோ நம்மளோட பாடியில இருக்க எல்லா பார்ட்ஸுமே டீடாக்ஸ் ஆகும். ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஒரு நாள் பசி அதிகமா இருக்கு, ஒரு நாள் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நம்ம எடுத்துக்கிற புரோட்டீன் பொறுத்து. புரோட்டீன் வந்து நிறைய கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க புரோட்டீன்ல. அப்படிங்கும்போது உங்களுக்கு பசியினோட அந்த தன்மை வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். கரெக்டான ஃபுட்ஸை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. அதுதான். சரிங்களா? பிடிச்ச ஃபுட்டு, புரோட்டீனா இருக்கு, அது வந்து ரிப்பீட்டடா எடுத்தாலும் தப்பு கிடையாது. சில டைம் வந்து பயறு வகைகள் வந்து டெய்லி எடுத்து ஒரு சிலருக்கு வாய்வு தொல்லை வரும். அதனால நான் மிக்சரா எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஒரு நாள் இது ஒரு நாள் அது, அப்படி பாத்துக்கோங்க. சரிங்களா? அப்புறம் மட்டை அரிசி வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. சாப்பிடலாம், ரொம்ப நல்லது, சாப்பிடலாம்.
மட்டரிசி சாப்பிடலாம். வெள்ளரிசி தான் சாப்பிடக்கூடாது. மட்டரிசி, மாப்பிளை சம்பா, குதிரைவாளி, இந்த மாதிரி மில்லட் வகைகள் அது எல்லாமே நம்ம சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? எல்லாமே அளவா எடுத்துக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் நான் வந்து மில்லட்ஸ் தான் சிஸ்டர் சாப்பிட்றேன். ஆனால் எனக்கு வந்து வெயிட் குறையவே இல்லை அப்படின்னு. குவான்டிட்டி எதுவும் அதிகமாக எடுத்திருக்கீங்களான்னு பாருங்க. ஏன்னா குவான்டிட்டி கம்மியாகும், நம்ம பண்ணிக்கணும். மில்லட்ஸே எடுத்துக்கிட்டாலும் நமக்கு அளவு தான் ரொம்ப முக்கியம். வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே அளவு தான். சரிங்களா? இதெல்லாம் ஹெல்தி அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதிகமாக சாப்பிட்டோம்னா அது வெயிட் கெயினுக்கு ஆகிடும். அளவா நமக்கு ஏத்தாப்புல நம்ம ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, பசிக்காக சாப்பிட்றது இல்லை, ஆசைக்காக சாப்பிட ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு வந்து வெயிட் வந்து கெயின் ஆகுறது. ஸோ அது கேத்தாப்புல பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்னைக்கு நம்மளோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 60.55 வந்து இருக்குது. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு நைட்டே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணியில் வந்து கொஞ்சமாக பட்டை துண்டு, அதுக்கப்புறமா சீரகம், சோம்பு, வெந்தயம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் போட்டு அதை வந்து அப்படியே ஊற வச்சுட்டு காலையில ஓப்பன் பண்ணா இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கும். இதை வந்து லைட்டா சூடு பண்ணிக்கலாம், இல்லைன்னா கொதிக்க வச்சுட்டு கூட நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம வெதுவெதுப்பா வந்து குடிக்கலாங்க. அவ்வளவுதான், சூப்பரா வந்து ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெடி ஆயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதுல தனித்தனியா கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏதாவது ஒரு பொருள் போட்டும் பண்ணிக்கலாம். அப்புறம் கவனுக்கு இன்னைக்கு வந்து சில்ட்ரன்ஸ் டே இல்லையா, ஸோ அதனால வந்து ஸ்கூல்ல வந்து செலிப்ரேஷன், ஏதோ பார்ட்டி ஃபுட்டுன்னு சொன்னாங்க. ஸோ நான் பூரி போடலான்னு பார்த்தேன். அப்புறமா இது யோசிச்சும் போது சரி அவள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டானா, ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. சும்மா உப்பு மட்டும் போட்டுங்க நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். பாலும் ஆற்றி கொடுத்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அது கூட வந்து கெச்சப் வச்சு பேக் பண்ணிட்டு ஹஸ்பண்டும் அப்புறம் வந்து கூட்டிட்டு போய் வந்து விட்டுட்டு வர போயிட்டாங்க. ரெடி பண்ணி விட்டுட்டு பலூன்லாம் கேட்டு விட்டுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்து விட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் தான் வந்து ஃப்ரை பண்றேன். இன்னைக்கு கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா போட்டு தான் ஃப்ரை பண்றேன், ஏன்னா ஆஃபீஸ்க்கு கொடுத்து விடுறதுனால. ஸோ நான் ஒரு சிஸ்டரே கேட்டாங்க, ஏன் பன்னீர் கிரேவில எண்ணெயே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே வந்து எண்ணெய் ஊத்துனேன் இன்னைக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு கடாயில, அதாவது பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிட்டு ஜீரகம், கரம் மசாலா, ஸ்பைசஸ், வரமிளகாலாம் போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டையும் நான் வந்து பாத்தீங்கன்னா அரைச்சு போட்டு ஃபர்ஸ்ட் வந்து வதக்கிட்டேன். அப்புறம் தக்காளி அரைச்சு போட்டு அதையும் வதக்கி விட்டுட்டு மசாலாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறுமிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள் அப்படின்னு சேர்க்கலாம். நான் கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணிருக்கேன். இதெல்லாமே சேர்த்து நல்லா சுட வதக்கி விட்டுட்டு பச்சை பட்டாணி சேர்த்து அந்த சைடு வதக்கி விட்டுருக்கேங்க. அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து காஃபியும் போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கிரேவிக்கு நல்லா அது வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே குடமிளகா வந்து ஒரு குடமிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். தேவையான உப்பு. ஸோ வெயிட் லாஸ்னா இந்த ஆயில் மட்டும் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா? சைடில் சப்பாத்தி மாவும் பிசைஞ்சிடலான்ட்டு அவங்களுக்கு கிரேவியை பண்ணி விட்டுட்டு டக்குன்னு பிசைஞ்சேங்க. முன்னாடி எப்பயும் பிசைஞ்சு வச்சிருவேன், டைம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான். அப்புறமா சப்பாத்தியும் டக்குன்னு கொஞ்சம் பட்டர்லாம் போட்டு அவங்களுக்கு நல்லா வந்து போட்டு எடுத்துட்டு இருந்தேன். கிரேவி நல்லா வந்து வெந்துருச்சா அதில் வந்து அந்த கேப்சிகம்லாம் வந்து டக்குன்னு வெந்துருங்க. கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டோம். சூப்பராக பன்னீர் கிரேவி செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அப்புறமா ஹஸ்பண்ட்க்கு எல்லாத்துக்கும் சப்பாத்தி டக்குன்னு பரட்டிட்டு இருந்தாங்க. அப்புறமா கொஞ்சம் கசூர் மேத்தி, அதாவது வெந்தயக்கீரையை வந்து காய வச்சு வச்சிருப்பாங்க, அது ரொம்ப நல்லது, அது ஃபிளேவர் சூப்பராக இருக்கும். அதையும் லைட்டாக வந்து மேலே கார்னிஷ் பண்ணி விட்டு பன்னீர் கிரேவி சூப்பரா ரெடி. பன்னீர் கிரேவில இந்த மாதிரி பச்சை பட்டாணி, குடமிளகாலாம் போடும்போது மோர் ஹெல்தியா இருக்கும் நமக்கு. சரிங்களா? ஆயில் மட்டும் கம்மியா யூஸ் பண்ணிக்கோங்க. ஹஸ்பண்ட்க்கு எல்லாம் பேக் பண்ணி ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு நான் வந்து ஒரு மணி நேரம் வந்து வாக்கிங் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா அரை மணி நேரம் தான் வந்து பண்ணேன். நீங்க வந்து வெயிட் லாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா 1 மணி நேரம் பண்ணுங்க. சரிங்களா? நான் வந்து அரை மணி நேரம் பண்ணாதே எனக்கு போதுமானது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு சப்பாத்தி போட்டுக்கலாம் ஆயிலே இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்களேன், ஆயிலே இல்லாம சூப்பரா போட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு சப்பாத்தி, கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் வந்து வெள்ளரிக்காய், பன்னீர் கிரேவி கொஞ்சம் எடுத்திருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறீங்கன்னா ஒரே ஒரு சப்பாத்தி போதுமானது. அது கூட ஏதாவது ப்ரோட்டீன், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க. சரிங்களா? மதியம்னா நம்ம 2 சப்பாத்தி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சின்னதா இருந்தா அதுக்கு தப்பல நம்ம சைஸ் பொறுத்து பாத்துக்கோங்க. அப்புறமா ஒரு பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு குளிச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணா வீடியோ எடுத்தாலே இந்த சின்ன வாண்டு வந்துருது. அப்புறமா மிஷின்ல துணியை போட்டுடலான்னு அதையும் போட்டு விட்டுட்டு இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா, ஸோ சாமி கும்பிட்டுலான்ட்டு மிஷின்ல துணியை போட்டு விட்டுட்டு அங்கே பூவெல்லாம் பறிச்சு சூப்பரா ஊதுபத்தி சூடெல்லாம் காமிச்சு செம்மையா சாமி கும்பிட்டாச்சுங்க. மனசார ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி வெள்ளி செவ்வாய் வந்தாலே ஒரு செம்ம ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்கும். ஸோ அதான்
அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 11 மணி ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு இப்போ டீ காஃபி போட்டு கொடுப்பா இல்லையா, ஸோ காஃபி போட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு கொடுத்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சரி உரைய வச்சு விட்டுலான்னு அரிசியை கலைஞ்சு உலை வச்சு விட்டுட்டு இருக்கேங்க. அதுக்கப்புறம் குக்கர் விசில் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நின்றுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்சல் வந்திருக்கு, ஒரு கால் வந்தது. ஸோ போய் வாங்கிட்டு வந்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து தான் வந்து பார்சல் அனுப்பி விட்டுருக்காங்க. நாங்க தான் சொல்லியிருந்தோம். நாங்க என்னன்னா மசாலா எல்லாம் கொஞ்சம் காலி ஆயிடுச்சுன்னு உங்கள்கிட்ட தெரியுங்களா வீடியோல, அதுதான். ஸோ வாங்க ஓப்பன் பண்ணலான்ட்டு அதை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ண உட்கார்ந்துட்டேன். ஏன்னா நான் மீன் குழம்பு இன்னைக்கு வைக்க போறேன், அதுக்கு நல்லதுக்கு மசாலா வந்துருச்சு அப்படின்ட்டு மசாலா, அதிரசம், புளி இதுதான் வந்து அனுப்பிச்சு விட்டது அவங்க. ஏன்னா நாங்க தான் இதுதான் கேட்டிருந்தோம், போதுமானது இது. ஏன்னா மற்ற எல்லாமே இங்க கிடைக்குதுங்க. அதான். ஸோ அப்புறமா வந்து மசாலா நல்லா பேக்ல இருக்கு பாத்தீங்களா. ஸோ சூப்பரா எடுத்துட்டு போயிட்டு குழம்பு வச்சிடலான்னு. நேற்று ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது மீன் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அயில மீன் அதை தான் வந்து குழம்பு வைக்க போறேன். நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு இந்த செதில்லாம் எடுக்காம விட்டுருக்காங்க, காது உரத்தெல்லாம் அதெல்லாம் இருந்தா பிடிக்காது. இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நானு. ஸோ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணணும். அது வாஷ் பண்றதுக்கே லேட் ஆயிடுச்சு மீன் ஆஞ்சிட்டு. அதுக்கப்புறமா வந்து குக்கரை ஓப்பன் பண்ணேன். எங்களுக்கு சாதமும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அதை தனியா ஒரு ஹாட் பாட்டில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த மசாலா குறிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க. பேக்கிங் நல்லா பண்ணியிருந்தாங்களா, அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு மசாலா ஓப்பன் பண்ணானதே. ஏன்னா அந்த மசாலா இருந்தாதாங்க எங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் சீரக, சோம்பு, அரிசி, பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிருப்பாங்க வறுத்து. சூப்பரா இருக்கும், ஒரு கெட்டி கொடுக்கும், குழம்புக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், மீனை வந்து இந்த மாதிரி கீரை எல்லாம் போட்டுட்டேன். இந்த அயில மீன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் சதையா. அதனால வந்து இந்த மாதிரி லைட்டா கீரல் போட்டு வச்சோம்னா நல்லா உள்ள சாரும். எப்பவும் போல மீன் குழம்பு தாங்க. நல்லா பூண்டு நல்லா தட்டி போட்டு செம்மையா வந்து வச்சு விட்டுறலாம் அப்படின்ட்டு. எப்படின்னா கடாயில எண்ணெய் சூடு பண்ணிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெந்தயம், நல்லா கடுகு, வெங்காயம், வெந்தயம் வந்து பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, பூண்டு நல்லா தட்டி போட்டு எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கணும், அப்பதான் ஃபிளேவர் நல்லா இருக்கும். பச்சை மிளகாவும் சூப்பரா இருக்கும். அப்புறம் கத்திரிக்காய் போட்டு அதையும் வதக்கி விட்டுருக்கேன். செம்மையா இருக்குங்க கத்திரிக்காய் போட்டா. அதை வதக்கி விட்டதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல இருக்க குழம்பு மிளகாய்த்தூள் நல்லா காரத்துக்கு ஏற்ப போட்டு நல்லா புளியும் கொஞ்சம் தூக்கலா இருந்தா செம்மையா இருக்கும். நல்லா கரைச்சி விட்டுட்டு அப்புறமா உப்பெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு நான் நாளைக்கும் சேர்த்துதான் வைக்கிறேன். வறுக்கிறதெல்லாம் பிளானே இல்லைங்க, குழம்பு மீன் தான் நல்லது. பிள்ளைங்களுக்கும் அப்படியே கொடுத்து பழக்கியாச்சு. ஸோ அதனால அப்படியே வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே குழம்பே வச்சு விட்டுட்டேன் நான். ஸோ சூப்பராக வந்து தலை கொதிக்குது பாருங்களேன், செம்மையா மணக்குது. ஸோ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிட்டா சூப்பராக நம்மளோட மீன் குழம்பு ரெடி. செம்மையா இருக்கும். இன்னைக்கு விட நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அம்மாச்சிக்கு மீன் குழம்புலாம் வச்சு பேக் பண்ணிட்டு நேற்று வந்து மல்லித்தூவையில் அரைச்சது கொஞ்சம் இருந்தது, அதையும் வச்சு அம்மாச்சி கொடுத்து விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து டெல்லி குளிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாக்ஸ் எல்லாம் போட்டாதாங்க இருக்க முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி ஷூஸ், ஏன்னா காலு கீழே சில்லுன்னு இருக்கும், ரொம்ப இருக்கும், அப்படியே வைப்ரேட் ஆகுற அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஷூஸ் இல்லைன்னா சாக்ஸ் எல்லாம் வெளியில போகும்போது போடுற மாதிரி இருக்கும். எல்லாமே இந்த மாதிரி விரல் சாக்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம செப்பல் எல்லாம் போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊர் குளிருக்கே சொறி வந்துடும், இந்த ஊர் குளிருக்கு யோசிச்சு பாருங்களேன். அந்த மாய்ஸ்சரைசர் எல்லாம் போடாமலாம் இருக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறமா சரின்ட்டு நம்ம லஞ்ச் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஓட்ஸ் களி தான் எடுத்துக்கிறேன். 3/4 கிளாஸ் தண்ணியில 5-6 ஸ்பூன் அளவுக்கு அந்த இது இருக்கு இல்லையா, ஓட்ஸ் போட்டு நல்லா கிண்டிட்டே இருக்கணும். உப்பு தேவைன்னா போட்டுட்டு இந்த மாதிரி களி மாதிரி கிண்டி எடுத்துக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். ஓட்ஸ் களி 2 மீன் துண்டு வச்சு கொஞ்சம் கத்திரிக்காய் வச்சு குழம்பு, அது கூட வெள்ளரிக்காய் வச்சு சூப்பரா சாப்பிட்டாச்சு. எனக்கெல்லாம் மீன் குழம்பு, கறி குழம்புலாம் வச்சு அதை தான் சாப்பிடணும்னு தோணும். ஸோ அதனால எக்ஸ்ட்ரா வந்து வெஜிடபிள்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஃபைபருக்கு. ஆனா எனக்கு வந்து நான் வெள்ளரிக்காய் வச்சு ஓட்டிடுவேங்க, ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மீன் குழம்பு தான் மெயினா இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு ஷார்ட்ஸ் எடிட் பண்றது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா கவனை டியூஷன்ல விட்டுட்டு நாங்க வந்துட்டோம். அப்புறமா ஈவினிங் டைத்துல கொஞ்சம் கடலை தான் வந்து ஸ்நாக்ஸா எடுத்துக்கிறோம். ஜோதி தான் கொண்டாந்து கொடுத்துச்சு கடலை. ஸோ அதுதான் வந்து சாப்பிட்டேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு. வெறுக்கல இங்க குளிருக்கு இதுதான் நல்லா கிடைக்குங்க, சூடு கொடுக்கும். அப்புறமா வந்து அம்மாச்சிக்கெல்லாம் காஃபி போட்டு கொடுத்துட்டு சரி கொஞ்சம் நேரம் வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோலாம் எடுத்தேன். அப்புறமா வந்து டின்னர் பண்ண போறேன். அவங்களுக்கு சாதம் மீன் குழம்பு வைக்கணும்ட்டாங்க, சூடா சாதம் வச்சு விட்டாச்சுங்க. நமக்கு வந்து சூப்பரா முட்டை கலக்கி தாங்க பண்ண போறேன். அதுக்கு 2 முட்டை சேர்ந்த முட்டை வந்து உடைச்சு ஊத்திக்கிறேன். ஸோ மீன் குழம்புல இருந்து அப்படியே அந்த கெட்டியான குழம்பை எடுத்து அப்படியே அந்த முட்டையில ஊத்த போறோம். கறி குழம்புலதான் அந்த முட்டை கலக்கி நல்லா இருக்கும்னு நினைப்பீங்களா, அப்படிலாம் இல்லைங்க, மீன் குழம்புலயும் செம்மையா இருக்கும். இங்க பாருங்களேன், செம்மையா ஊத்தியாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு ஊத்திக்கோங்க. மிளகுத்தூள் போட்டா சுருக்குன்னு சூப்பரா இருக்கும். உப்பும் போட்டுட்டு அவ்வளவுதான். இதை நல்லா வந்து பீட் பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. ஏன்னா அந்த முட்டை அந்த கிரேவி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அதான். அதுக்கப்புறம் பேன்ல ஆயில் லைட்டா கிரீஸ் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறமா இந்த இதை வந்து ஊத்திட வேண்டியதான். முட்டை கலக்கி என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வந்து ஒரு அரை வேக்காடை வந்து முக்கி எடுத்துருவாங்க.
ஆனா எனக்குலாம் நல்லா வந்து வெந்தாதாங்க பிடிக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து பிளேட்ல வச்சுட்டு அது கூட 3 துண்டு மீன் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். இதுதான் என்னோட டின்னருங்க. செம்ம ப்ரோட்டீன் ஃபில்லிங்க. நான்வெஜ் எல்லாம் எடுத்துக்கும் போது உண்மையாவே ரொம்ப ஈஸியா இருக்கும் வெயிட் லாஸ்க்கு. நானும் செம்மையா சாப்பிட்டேங்க. சூப்பரா சாப்பிட்டு டின்னரை முடிச்சுட்டு அவங்க எல்லாருக்குமே சாதம் மீன் குழம்புலாம் வச்சு சுரசா கொடுத்துட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டேன். குளிர் வேற, கை தண்ணியை வைக்க முடியலங்க, அந்த மாதிரி இருக்குது. கடைசியா வெது வெதுப்பான தண்ணி குடிச்சு கம்ப்ளீட் பண்றேன். 6:30 to 7 டின்னர் முடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பசிக்குது அப்படின்னா வேற எதுவும் சாப்பிடாதீங்க. கரெக்டா ப்ரோட்டீன் ஃபுட் எடுத்துக்கோங்க, பசிக்காது. அதுக்கப்புறம் நல்லா தண்ணி குடிங்க, சரிங்களா? ஓகே, இன்னைக்கு டே நான் சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் இவ்வளவு நேரம் வீடியோ பொறுமையா பார்த்த வரைக்கும் மிக்க நன்றி. பாய், see you, பாய், நாளைக்கு பார்க்கலாம், பாய்.